ஸோ உடனே ஃபேட்டி லிவர் இருந்துச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஸ்பைசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மசாலா பொருட்கள், நறுமண பொருட்கள், சமையலுக்கு நம்ம சேர்க்கக்கூடிய மசாலா பொருட்கள் இருக்குது இல்லைங்களா, இதுதான் ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். சீக்ரெட் அப்படின்னு சொன்னால் இதுதான். சரி, அப்போ நம்ம மசாலா பொருட்களில் என்னென்னங்க சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசாலா பொருட்களை மெயினாக நம்ம என்ன சேர்ப்போம்? கிராம்பு, லவங்கப்பட்டை, ஏலக்காய் சேர்ப்போம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஜாதி பத்திரின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த ஜாதி பத்திரின்னு சொல்கிறது ஜாதிக்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய கனித்தோல் பகுதி நல்ல ரெட் ஆரஞ்சு கலரில் திக்காக நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் ஃப்ளவர் பூ மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜாதி பத்திரி நம்ம சேர்ப்போம். அதுக்கப்புறம் இந்த அன்னாச்சி பூன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஸ்டார் ஃப்ளவர். ஸோ இது எல்லாமே நமக்கு என்னென்னா உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை விரட்டக்கூடியது. அதற்கு அடுத்தது முக்கியமாக சீரகம், பெருஞ்சீரகம், ஓமம், மிளகு, இதுவுமே நமக்கு என்னென்னா ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது. நம்ம உடலில் கொழுப்பு இருந்தால் அதை வெளியேற்றக்கூடியது இந்த ஸ்பைசஸ் தான். அப்போ சிம்பிளாக நம்ம சொல்லலாம், இதை பயன்படுத்தி நம்ம உடலில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை அகற்ற முடியும், உடல் எடையை குறைக்க முடியும். ஸோ ஃபேட்டி லிவரை நம்ம வென்று ஆரோக்கியமாக வாழ முடியும்.